பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 109:1. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனை துதிக்கும்படி தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த 109ஆம் சங்கீதம் மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவம். சங்கீதம் எப்படி என்றால் இதில் 30 வசனங்கள் இருக்கிறது. தயவு கூர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நான் இந்த 30 வசனங்களையும் வாசித்தால் நேரம் அதிகமாகும். ஆகவே உங்கள் வேதாகமத்தை திறந்து 109ஆம் சங்கீதம் 1 30 வசனங்களை வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்விலே ஒரு மனுஷர் அல்லது மனுஷன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது ஒரு கூட்டாக சேர்ந்து செயல்படுகிறவர்கள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்து நம்மை நாவினால் அவர்கள் தூசித்து நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் நாம் அவர்களை குறித்து தேவனிடத்தில் எப்படி பேசுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் தீங்கு நாம் அவர்களை நேசித்தாலும், நம்மிடத்திலிருந்து நன்மைகளை அவர் பெற்றிருந்தாலும், அவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொழுது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உதாரணமாக இன்றைய தேசத்தின் நிலைமையை நினைத்து நம்முடைய இருதயத்தில் ஆதங்கங்களும் பெரிய கேள்விகளும் இன்னும் ஒரு மன அழுத்தங்களும் இருப்பதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. இது எனக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும். விரோதமான செயல்கள், பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடியதான நிகழ்வுகள், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீட் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வில் பிள்ளைகளுடைய மனநிலைமை விசேஷமாய் தமிழ்நாட்டிலே மிகவும் அது ஒரு விதமாக சென்று கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய இருதயம் ஒரு மன அழுத்தத்தினால் நிறைந்திருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நல்லவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ இல்ல துன்மார்க்கர் ஆட்சி செய்கிறார்களோ எவர்களோ, ஆனால் நம்முடைய இருதயம் இது நிமித்தம் கலங்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இதைத்தான் இந்த வேத பகுதிகளிலே நான் அழுத்தமாக சொல்லுகிற ஒரு காரியம். இந்த சங்கீதத்தில் 109ஆம் சங்கீதம் பயங்கரமான சங்கீதம் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அவனை கொல்லும் அடியும் இப்படிப்பட்டதான காரியங்களை உண்டாக்குகிறவர்கள் அவருடைய சந்ததிகள் இல்லாமற் போவர்களாக, அவருடைய மனைவி அவள் கணவன் இல்லாதவனாய் போவாளாக, பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்களாக, இதை போன்றதான சம்பவங்கள் இந்த வேத பகுதிகளிலே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்று நம்மால் நினைக்க முடியாது. இதிலே தேவனை நான் துதிக்கிறேன், தேவன் நீர் மௌனமாயிராதையும் என்று ஆரம்பிக்கப்படுகிற இந்த வார்த்தையை, தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் அவர் நமக்காக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். முன்பைய காலங்களிலே பிரமாணம் இதிலே இந்த வேத பகுதியினுடைய பின்னணியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம் என்று சொல்லி, பிரமாணத்தின் காலத்திலே தேவன் ஒருவேளை நம்முடைய ஆதங்கங்களை கேட்டு அவர் மனுஷர்களிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்டதான ஜெபங்களை, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்டதான ஜெபங்களை நாம் ஒருபோதும் ஏறெடுக்க கூடாது. இது மிகவும் கொடியதான ஒரு வார்த்தை. இது ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொழுது அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் அவனுடைய 2 தலைமுறைகளையும் என்று இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் படிக்கிற பொழுது விளங்கிக் கொள்வீர்கள். தேவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அவரை மகிமைப்படுத்தி துதித்து உயர்த்துகிற பொழுது அவர் அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால் நம்முடைய தேவன் பழிவாங்குகிறவர் என்று நாம் நம்முடைய தெய்வத்தை குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு உடனே போய் அங்க கத்தி எடுத்து அவர் தலையை வெட்டிடுவாரு, அந்த எதிராளிகள் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. அப்படி இல்லை.
அப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த வேதாகம பின்னணியம் சொல்லுகிறது. இந்த 109ஆம் சங்கீதத்தை பார்க்கிறவர்கள், ஆமா என் எதிரிகள்லாம் இப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் நாசமா போயிடுவாங்க, என் எதிராளிகளுடைய மனைவிமார்கள் இப்படி ஆயிடுவாங்க, அவங்க பிள்ளைங்க பிச்சை எடுப்பாங்க, இப்படி இல்லை, இது கிறிஸ்தவம் அல்ல. இப்படிப்பட்ட ஜபங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யாதிருப்பீர்களாக என்று வலியுறுத்துகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் வசனத்தில் தேவனே நான் உம்மை துதிக்கிறேன், நீர் மௌனமாயிராதையும் அப்படின்னு சொன்னா, நீர் எங்களுக்காக எவைகளை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அவைகளை நீர் செய்யும் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சத்துரு நமக்கு விரோதமாக வருவான், எதிராளிகள் கூட்டம் கூடுவார்கள். ஆனால் அவைகளை கண்டு நாம் மனம் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டுமே ஒழிய அவர்களை அழித்து போடும், அவர்களை நாசமாக்கும், அவர்களை ஒழித்து போடும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஏறெடுக்க கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை யாராகிலும் நாம் ஏறெடுத்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் தேவனுடைய இரக்கத்தை நாம் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்மை நான் துதிக்கிறேன். என்னுடைய காரியங்களிலே நீர் மௌனமாயிராதேயும். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர். எல்லாவற்றையும் தீமைகளை என்னுடைய வாழ்விலே நீர் நன்மையாக மாற்றுகிறவர். அதுபோல இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராளிகளோ அல்லது மனுஷருடைய இடையூறுகளோ இருப்பது நிமித்தம் ஒருவேளை அவருடைய இருதயம் அவர்களுக்கு விரோதமான காரியங்களாக, அவர்களுக்கு விரோதமான செயல்பாடுகளாக, அவர்களுக்கு விரோதமான ஜபங்களாக ஏறெடுத்திருக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீர் அவர்களை மாற்றி அவருடைய இருதயத்திலே, அவருடைய சிந்தையிலே நீர் இடைபடுவீராக. தெளிவான ஜபத்தையும் இரக்கமுள்ள வேண்டுதல்களையும் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். இந்த நாளை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.